வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரேவா. இது நம்ம காதோர கதைகள் வழங்கும் தொடர் இருள் சூழ்ந்த இதயம். சென்ற அத்தியாயத்துல சஹனா அந்த 5ஆம் நம்பர் அறைக்குள்ள ஒரு பெட்டியில இருந்த அந்த ஒற்றை கண்ணை பார்த்து மிரண்டு போனதை கேட்டோம். தாத்தாவோட வாய்ஸ் ரெக்கார்ட்ல இருந்து வந்த அந்த எச்சரிக்கை, உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வரி, சஹனாவோட ரத்தத்தை உறைய வச்சது யாரு? சஹனா இப்ப அந்த அறையை விட்டு வெளியே ஓடி வரா. ஆனா ஹால்ல அவ பார்த்த காட்சி அவளை அப்படியே உறைய வைக்குது. சஹனா மாடியில இருந்து கீழே வரா. ஆனா அவ வந்த ஹால் இப்போ அங்க இல்லை. அதுக்கு பதிலா ஒரு நீண்ட குகை மாதிரி பார்த்து தெரியுது. வீட்டின் சுவர்கள் எல்லாம் மரத்தால் ஆனது மாதிரி இப்போ பாறைகளா மாறி இருக்கு. நாம இன்னும் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கேனா இல்ல வேற எங்கேயாவது வந்துட்டேனா அப்படின்னு அவளுக்கே புரியல. அவ கையில இருந்த அந்த பெட்டி இப்போ பாரமாகுது. அதை திறந்து பார்க்கும்போது அந்த ஒற்றைக்கண் இப்போ அவளையே உத்து பார்க்குது. அது சும்மா இல்லை, அது ஒரு திசையை நோக்கி திரும்புது. சஹானா அந்த கண் காட்டுற திசையிலேயே நடக்கிறா. குகையின் ஓரங்கள்ல பழைய விளக்குகள் தானாவே எரியுது. அந்த வெளிச்சத்துல பார்த்தா சுவர்கள்ல ஆயிரக்கணக்கான மனித கைகள் செதுக்கப்பட்டிருக்கு. அந்த கைகள் எல்லாமே எதையோ பிச்சை கேட்கிற மாதிரி நீட்டிட்டு இருக்கு. குகையின் முடிவுல ஒரு பெரிய திறந்தவெளி தோட்டம் வருது. ஆனா அங்க செடி கொடிகள் எதுவுமே இல்லை. வெறும் காஞ்சி போன எலும்பு கூடு மாதிரி போன்ற மரங்கள் மட்டும் தான் இருக்கு. அந்த தோட்டத்துல நடுவுல ஒரு பழைய உர கிணறு மட்டும் இருக்கு. சஹானா மெதுவா அந்த கிணத்துக்கிட்ட போறா. உள்ள இருந்து ஒரு மெல்லிய அழுக சத்தம் கேக்குது. அது ஒரு குழந்தையோட சத்தம் இல்லை, அது பல 100 பேரோட குரல்கள் ஒன்னா சேர்ந்து கேட்குற மாதிரி இருக்கு. சஹானா கிணத்துக்குள்ள கொஞ்சம் பார்க்கறா. உள்ள தண்ணியே இல்லை. அதுக்கு பதிலா ஒரு பெரிய பாதாள அறையே இருக்கு. அங்க ஒரு ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கு. அந்த ஊஞ்சல் உட்கார்ந்துருக்கிறது யார் தெரியுமா? சஹானாவோட உருவத்துல ஒரு உருவம். ஆனா அதுக்கு வயசு 80 இருக்கும். அது சஹானாவை பார்த்து சிரிக்குது. வா சஹானா, வா சஹானா, உன் ஆயில தர வேண்டிய நேரம் வந்துருச்சு, வா அப்படின்னு சொல்லுது. சஹானாவுக்கு இப்போ ஒரு உண்மை புரியுது. அவளோட வம்சத்துல இருக்கிற பெண்கள் யாரும் இயற்கையாகவே சாகல. அவங்களோட இளமைய இந்த வீடு உறிஞ்சுது. அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒரு பெண்ணோட இளமைய அந்த பண்ண வீடு பலியா கேக்குது. சஹானாவோட அத்தை, அம்மா எல்லாரும் இப்படித்தான் அந்த வீட்டுக்குள்ளேயே முதியவர்களா மாறி மறைஞ்சு போயிருக்காங்க. இப்போ அந்த ஊஞ்சல்ல இருக்கிற அந்த முதிய உருவம் மெதுவா மேல வருது. அது வர வர சஹானாவோட தோல்ல சுருக்கங்கள் விழ ஆரம்பிக்குது. அவளோட கருப்பான முடி நரைக்க ஆரம்பிக்குது. சஹானாவுக்கு தன் உடம்புல இருக்கிற சக்தி குறையுது. அவ கையில இருந்த அந்த தாத்தாவோட பெட்டியை திறக்கிறா. அந்த ஒற்றை கண்ணை எடுத்து அந்த முதிய உருவத்தை நோக்கி எரியிறா. அது பெரிய வெடிப்பு சத்தம். அந்த புகை மூட்டத்துக்குள்ள ஒரு உருவம் தெரியுது. அது சஹானாவோட தாத்தா ரங்கநாதன். ஆனா அவர் இப்போ ஒரு மனுஷனா இல்லை, ஒரு நிழலா இருக்காரு. சஹானா, அந்த கிணத்துக்குள்ள குதி, அங்கதான் உன்னோட உண்மையான உலகம் இருக்கு, இந்த வீடு ஒரு மாயைன்னு கத்துறாரு. சஹானா அந்த கிணத்துக்குள்ள குதிக்கிறா. அவ விழுந்தது தண்ணிக்குள்ள இல்ல, ஒரு பழைய ஹாஸ்பிட்டல் பெட்டு மேல. அவளை சுத்தி டாக்டர்கள் நிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, சஹானா, நீ 10 வருஷமா கோமால இருந்த, இப்பதான் கண்ணு முழிச்சிருக்கேன்னு. அப்போ சஹானா நிமிர்ந்து ஜன்னல் வழியா பாக்குறா. தூரத்துல அதே பண்ண வீடு அவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ சஹானா கோமாவுல பார்த்தது கனவா இல்ல இப்ப இருக்கிறது கனவா? அவ கையில இன்னும் அந்த தாத்தாவோட மோதிரம் இருக்கே, அது எப்படி வந்துச்சு? அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம். நான் உங்கள் ரேவா. இந்த கதையை கேட்ட அப்புறம் நீங்க இப்போ இருக்கிறது நிஜமா இல்ல கனவான்னு ஒரு முறை செக் பண்ணி